பண்ண போகிறோம். தக்காளி ஊறுகாய் இருந்ததுன்னா இட்லி தோசை தொட்டுக்கலாம், சப்பாத்தி தொட்டுக்கலாம், சுடுசாதத்தில் கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். 6 மாதம் வரை கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு நல்ல ஒரு 10-15 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து கொஞ்சம் கல்லுக்கலக்காக இருக்கிற தக்காளியை வாங்கிக்கோங்க. கெட்டுப்போன தக்காளியெல்லாம் வந்து சரி வராது. அப்போ தான் ஊறுகாய் நம்ம கெடாமல் இருக்கும். தக்காளியை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். வாங்க தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கிங்க. தக்காளி ஊறுகாய்க்கு வந்து தக்காளியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. எந்த இதுலேயுமே தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிங்க. இப்படி தொடச்சிட்டு இப்படி எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த காம்புக்கிட்ட இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளியை வந்து ஒரு 8ஆக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக இந்த மாதிரி கெட்டி தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க. அழுன தக்காளிலாம் போட்டுற வேணாம், நல்லா இருக்காது. இப்போ நம்ம தக்காளியை வந்து இந்த சட்டியில் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் இதில் விட்டுறலாம். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்படி இப்போ இந்த புளி பார்த்திங்கன்னா இது சுத்தமான புளி, எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த புளி. இது வந்து ஓடு மண்ணெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 50 கிராம் புளி இருக்கும். நான் இந்த புளியையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து கல்லுப்பு இதில் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் மூடி வைங்க, சிம்மிலே வேகட்டும். இப்போ கடுகு வந்து ஒரு 3 ஸ்பூன் கடுகு சட்டியில் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் இதில் போட்டுடலாம். இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பொடி மாதிரி பண்ணணும். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணிட்டோம். இப்போ இதோட வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடை வந்து இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். எதையும் போட்டுருங்க. அது 1-2 அடித்தா போதும். மிக்சியில் 1-2 அடிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அடித்தா போதும். வச்சுக்கிடுவோம். இப்போ தக்காளி வந்து ரெடி ஆயிடுச்சுல. இதை வந்து கொஞ்சம் ஆற விடுறதுக்கு ஒரு இதில் வந்து பவுலில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து போட்டுடலாம். இதிலே போட்டுடலாம். இப்போ அதை மூடி மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு. வாங்க இனிமேல் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் கெட்டு போகாது. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு 7 பச்சை மிளகா இருக்குது, அதே இதில் போடுங்க. கொஞ்சம் செவக்கட்டும். 2 சேர்ந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ பச்சை மிளகா எங்களுக்கு பிடிக்கும், அதனால் பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா தவிர்த்துடலாம். வெள்ளைப்பூடு இந்த நேரத்தில் செவந்தா போதும். இப்போ நம்ம ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை ஒரு பிடி போட்டுறேன். போட்டு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதையும் இதில் சேர்த்துங்க. இப்போ நம்ம கடுகு, வெந்தயம், வெள்ளைப்பூடு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஊறுகாய் தயாராகிடுச்சு. எல்லாம் ஒன்று சேர்த்து கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். நம்ம தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.